பார்த்துட்டு அவங்க என்ன கட்ஸ் கொடுக்குறாங்க அல்லது என்ன அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத ப்ரொடியூசர் சைடு டைரக்டர் சைடு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு 1 வீக் 10 டேஸில் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைச்சிரும். தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வெளியிடப்படும். ஏற்கனவே கனடாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாரு, ஏப்ரல் 30 வரைக்கும் படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரீரிலீஸ் படங்களில் மங்காத்தா தவிர எந்த படமும் ஓடவில்லை. இதுக்கு மேலே விளக்கம் அதில் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். படத்து பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மங்காத்தா தவிர எந்த படமும் ஓடலை. இதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது? ரஜினி சார் தான் இன்றைக்கி இந்த நிமிஷம் நம்பர் 1 வசூலில் இருக்கிறார். அதில் ஒரு சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அது நெல்சன் என்ன பண்ணி வச்சுருக்காருன்றதை நெல்சனுக்கு தெரியும், ரஜினி சாருக்கு தெரியும், கமல் சாருக்கு தெரியும். வேறு 4வது ஆளுக்கு தெரியுமா? சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முருகா. சார், ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் இஷ்யூ திரும்பவும் சூடு பிடிச்சிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் சூடு பிடிக்கல. 99.99% அந்த ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன கட்ஸ் கொடுக்குறாங்க அல்லது என்ன அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத ப்ரொடியூசர் சைடு டைரக்டர் சைடு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு 1 வீக் 10 டேஸில் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைச்சிரும். என்னுடைய அபிப்பிராயம், அந்த படம் மே மாதம் 10ஆம் தேதி இல்லைனா 17ஆம் தேதி படம் வெளியில் வரும். இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா அண்ணா? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் படம் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, அதெல்லாம் நேச்சுரல் ரீசன்ஸ். ஒருத்தருக்கு அதாவது இப்போ ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு மெம்பரை மாற்றணும்னு அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அதை அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இட் இஸ் ஆல் இன் த கேம். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரெஷர்னெல்லாம் சொல்ல முடியாது. படம் பார்த்துருவாங்க. அவங்க கொடுக்குற கட்ஸை இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பாக படம் மே மாதம் 2nd வீக்கில் படம் வந்துடும். அப்போ நீங்கள் சொல்கிறது வச்சு பார்த்தா தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்ல வரீங்க? தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வெளியிடப்படும். ஏற்கனவே கனடாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாரு, ஏப்ரல் 30 வரைக்கும் படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதுக்கு பிறகு தான் படம் வரும்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த படத்தினுடைய கனடா விநியோகஸ்தர் சொல்லியிருந்தார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், ஞாபகம் இருக்குது சார். இப்போ என்னென்னா, ஏற்கனவே சென்சார் போர்ட் படம் பார்க்குற அன்றைக்கி ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது அதில் கூட அரசியல் சூழ்ச்சி இருக்குது, அதனால தான் இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ரீசன் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு கதையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? எனக்கு இது உண்மைன்னு நினைக்கல. இது அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா நான் நினைக்கல. இல்லை சார், ஒரு படம் வெளியாவதற்கு பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் நடக்குமா? இப்போ இவர் படத்தை தடுத்து அப்படி என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இவர் படத்தை தடுத்து ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. இப்போ ஜனநாயகன் படத்தை தடுத்தா இப்போ தமிழ்நாட்டில் இந்த இது மலரும் அந்த இது மலரும், என்ன ரூல்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. இல்லை சார், ஏன்னா பல முறைகள் பல படங்கள் இல்லை, அவங்கவுங்க யார் வேணாலும் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியா இருக்குது. ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அவங்க ஒரு மெசேஜை தட்டி விட்ருவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த படத்தில் யூஸ்வல் டிலே, அது சில சமயத்தில் எக்ஸ்ட்ராடனரியாக அமைஞ்சு போச்சு. தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை பொங்கலும் போது ஒரு பெரிய வசூல் கிடைக்கிறது கெட்டு போச்சு. ஆமாம் சார், இப்போ நீங்கள் வசூல் கிடைக்கிறது கெட்டு போச்சுன்றீங்க. இப்போ நார்மலாக ஒரு டேஸில் வரும்போது பொங்கலுக்கு உண்டான அந்த வசூல் அதே க்ரோத் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொங்கலுக்கு உண்டான அந்தளவுக்கு உள்ளது இருக்கு. ஏன்னா பொங்கல் ஒரு பெரிய பண்டிகை. நாட் ஓன்லி தட், மோர் ஓவர் தட், அந்த டைமில் ஒரு 6 அல்லது 7 நாள் தொடர்ந்து விடுமுறை வரும். அந்த மாதிரி விடுமுறை இப்போ உங்களுக்கு கிடைக்குமா? பட் அது இப்போ மே மாதங்கிறனால தொடர் விடுமுறை தானே உங்களுக்கு. ஆக்சுவலாக யூஸ்வலாகவே இந்த வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன், எல்லாருமே கோடை கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வசூலானா உண்டு. இல்லை, யூஸ்வலோட ஒரு 10% வசூல் கம்மியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. படத்தினுடைய கண்டென்ட்டை பொறுத்து அந்த வசூல் நிலவரம் மாறும். சார், இந்த 3 மாதங்கள் கிட்டத்தட்ட முடிய போகுது. சார், இந்த 3 மாதங்களில் தமிழ் சினிமா உலகம், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்களுடைய நிலைமை எப்படி இருந்துன்னு நினைக்கிறேன்? ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இந்த 3 மாதத்தில் என்னுடைய கணக்கு 43 படமோ 44 படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு 4-5 படம் ரீரிலீஸ் படம், எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் டிடின்னு ஒரு படம், ஒரு சூப்பர் ஹிட் படம். அதுக்கப்புறம் இந்த வித்து லவ்ன்ற அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர், அது அந்த துபாய்க்காரர் ஒருத்தரும் நம்ம ரஜினி சார் டாக்டரும் சேர்ந்து எடுத்த படம். அதுவுமே உள்ளபடியே ஹிட்டு தான் அது. அதுக்கப்புறம் இப்போ தாய்க்கிழவி எக்ஸ்ட்ரானரியாக போயின்னு இருக்கு. 3வது வாரம் கூட சஸ்டெயின் ஆகுது அந்த படம். இப்போ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் 2 ஷோ நேற்று ஃபுல்லாக இருக்குது நேத்திக்கு. அதனால் அந்த படம் உள்ளபடியே வசூல் நல்லா தான் இருக்குது. ஸோ ரீரிலீஸ் படங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகிருக்காங்க இந்த வருஷமே. ஒரு 7-8 படங்கள் எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ் படங்களில் மங்காத்தா தவிர எந்த படமும் ஓடவில்லை. இதுக்கு மேலே விளக்கம் அதில் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். படத்து பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மங்காத்தா தவிர எந்த படமும் ஓடலை. ஆமாம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் சம்மர் விடுமுறை வரப்போகுது. ஸோ தேர்தலும் ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் ஐபிஎல்லும் வருது.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2 மாதங்கள் வந்து திரையுலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ மார்ச் 19ஆம் தேதி 2 படம் பெரிய படம் வருது. துரந்தர் 2 ஒன்று வருது, பேன் இண்டியா ஃபிலிம். யூத்துன்ற ஒரு படம் கருணா சன்னு பண்ண படம், அது கொஞ்சம் நல்ல ரிப்போர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஜிவி பிரகாஷ் படம் ஒன்று 27ஆம் தேதி இருக்குது. ஏப்ரல் 3 வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அவர் லெஜெண்ட் சரவணன் நடித்த லீடர் படம் ஒன்று வருது. அன்றைக்கே கூட காளிதாஸ்னு ஒரு படம் வருது. அந்த தொடர்ந்து ஏப்ரலில் படங்கள் இருக்குது. அப்புறம் ஏப்ரல் 30 கண்டிப்பாக 100% தனுஷ் படம் வருது. அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோ டீசரோ ஏதோ ஒன்று நேற்று கூட வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் மே மாதம் 15ஆம் தேதி என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் கருப்பு படம் வரும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடியோ கொஞ்சம் பின்னாடியோ ஜனநாயகன்னு வந்துடும். இல்லை சார், இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய சுச்சுவேஷன் வருதுல்ல. இப்போ ஐபிஎல் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் எலெக்ஷன், அந்த கிரேஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிரேஸ் நடுவில் படங்கள் பார்க்க ஆர்வம் இருக்குமா மக்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும். அதாவது தேர்தல்ங்கிறது தேர்தல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த பணிகள் அதிகமாக இருக்கும். மக்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்கள்ட்ட வந்து எல்லாம் ஓட்டு கேட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால் அவங்க சினிமா பார்க்குறதையோ அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது தேர்தல் நேரத்தில் நிறைய கொஞ்சம் பணப்புழக்கமும் இருக்கும். அதனால் அவங்க சந்தோஷமாக வந்து படம் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்களே சொன்னீங்க கருப்பு வந்து மே மாதம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னென்னா சமீபத்தில் கூட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா ஜூலை வெளியீடு அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்லேயே இருக்குது. ஸோ மே மாதம் ஒரு சூர்யா படம், திரும்ப ஜூலை மாதம் இன்னொரு சூர்யா படம். ஸோ ரெண்டுமே மே மாதம் ஒரு சூர்யா படம், ஜூலை மாதம் ஒரு சூர்யா படம் வரப்போகுது. ரெண்டுலேயுமே நடிகர் வந்து இது சூர்யா நடிச்சிருக்கிறார் அப்படி. ஆனால் 2 தயாரிப்பாளரும் வேறு வேறு. அதனால் படம் வரும். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு சின்னதாக ஒரு 50-60 நாள் கேப்லேயே அந்த அஜித் படம் 2 படம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் இன் த கேம். இல்லை சார், இப்போ அதாவது இந்த ஃபேன் பவர்னு சொல்லுவாங்க. ஃபேன்ஸ் பவர் இருந்தால் தான் நீங்கள் 2 மாதம் 3 மாதம் ஒரு படம். சார், ஃபேன்ஸ் பவருங்கிறது ஃபஸ்ட்டு 3 days மட்டும்தான். 4th டேலேருந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் அப்படி சார ஃபேமிலி வரணும். இப்போ தாய் கிழவியில் எந்த ஃபேன் பேஸில் படம் ஓடுது? கண்டென்ட் அருமையாக இருக்குது. ராதிகாவோட நடிப்பு அன்கம்பேரபிள். அதே மாதிரி சிங்கம் புலியாகட்டும், அருள்ராஜா இருக்கட்டும், அந்த சரவணன் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பர். ராதிகாவோட டாக்டராக வர்ற கூட அந்த ஒரு கேரக்டர். அதே மாதிரி அந்த பொண்ணோட ஒரு பையன், அந்த ஒரு சின்ன பையன், எல்லாருமே முனிஷ்காந்த், எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது படம் பிச்சுக்கிட்டு தான் ஓடுது. அது தமிழ்நாடு அளவில் அந்த படம் 20 கோடி ரூபா ஷேராக வரும்னு நான் சொல்கிறேன். ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் இந்த கூட்டம் வரும். இப்போ நல்லா இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த முதல் 3 நாளோட முடிஞ்சிடும்ல. ஸோ இப்போ ஒரு வேளை வந்து கருப்பு நல்லா இல்லை, இப்போ ஒரு வேளை சர்க்கிளில் சந்திக்குது, இல்லை ஒரு ஆவரேஜான விமர்சனம் கிடைக்குதுன்னா அந்த கிரேஸ் வந்து திரும்ப அடுத்த 2 மாதம் வர இன்னொரு படத்துக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு படத்தினுடைய வெற்றியோ ஒரு படத்தினுடைய தோல்வியோ அந்த நடிகருக்கோ அந்த தயாரிப்பாளருக்கோ அந்த இயக்குனருக்கோ அடுத்த படத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துறாது. சார், இப்போ சமீபத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கமலஹாசன் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதா ஒரு ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்குண்டான வேலைகளும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த ஈரெண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் தமிழ் திரைகள் உலகில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர்கள் சேர்ந்து போட்ட காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் ஒரு கூட்டத்தில் வந்து OTT 8 வீக்ஸ் அப்படிங்கிறது சவுத் இந்தியா முழுமையாக முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெங்களூரில் சவுத் இந்தியாவில் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 ஸ்டேட்டில் உள்ள எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் முக்கியமானவங்க எல்லாம் கலந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 8 வீக்ஸ் தான் ஓடிடியினுடைய ஒரு ஃபிக்ஸடு டைம்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி. அதனால் அது நடக்கும் பொழுது இந்த ரஜினி கமல் சேர்ந்து நடித்த படம் வரும் பொழுது இந்த ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். வரும்பொழுது அது ஒரு பேன் இண்டியா படமாகி இந்தியில் நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கும். இந்தியில் அந்த மல்டிபிள் செயின்ஸில் நிறைய கிடைக்கும் பொழுது அந்த படம் ஒரு பெரிய வசூலை தொடர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் சார், இப்போ நீங்களே சொன்னீங்க ரஜினி சார் அந்த மாதிரி பேன் இண்டியன் படம் வந்து ரிலீஸ் ஆன பெரிய வசூல் கிடைக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நடிகரோட ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ரஜினிகாந்த் தான் இன்னமும் வந்து செம்ம பீக்கில் உட்காந்துருக்காரு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஜெயிலர் 2 ஒரு பக்கம், அது தலைவர் 123 ஒரு பக்கம், அதுக்கடுத்து கமலஹாசன் ரஜினிகாந்த் ப்ராஜெக்ட் ஒரு பக்கம். ஸோ இப்போ முன்னணி நடிகர் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ரஜினிகாந்த் தான் பீக்கில் உட்காந்துருக்காரு. இன்னும் இந்த வயசுலேயும் வந்து ரஜினிகாந்த் அசைக்கவே முடியாத யாராலையும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது? ரஜினி சார் தான் இன்றைக்கி இந்த நிமிஷம் நம்பர் 1 வசூலில் இருக்கிறார். அதில் ஒரு சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அவருடைய ஒரு டெடிகேஷன், அந்த ஒரு அர்ப்பணிப்பு, உழைப்பு, அதெல்லாம் சேர்ந்து அவர் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு கொண்டு போய் வச்சுருக்கு. இட் இஸ் ஆல் இன் த கேம். நம்ம அவர் மனமார பாராட்டுறோம். அவர் மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயந்தான் அது. இல்லை, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி சினிமா இதில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் அரசியல் வேண்டாம்னு ஒரு காலத்தில் சொன்னார், அப்புறம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டார். சில காரணங்களும் முன்வைத்தாங்க.
ஆனால் சமீபத்தில் கூட ஒரு கட்சியை சேர்ந்த இது வந்து என்ன சொன்னார்னா ரஜினிகாந்த் மிரட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த ரஜினிகாந்த் மிரட்டி யாருன்னா பார்த்ததில்ல. ரஜினிகாந்த் அரசியல் சம்பந்தமான கேள்விகளை நம்ம தவிர்த்துட்டு போயிடுவோம் முருகா. எனக்கு அது தேவையில்லை. பொதுவாக உங்களுக்கு நான் கேட்கறது கேள்விகளாக கிடையாது. மிரட்டினாங்களா மிரட்டலான்னு எனக்கு தெரியாது. அரசியல் நம்மளுக்கு வேண்டாம். சினிமா சம்பந்தமாக கேளுங்க. சினிமா சம்பந்தம் நிறைய பேசுவோம் நம்ம. சரி சார், இப்போ ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த சம்மர் ஹாலிடேஸில் முன்னணி நட்சத்திரோட படங்கள் நிறைய வருது. தனுஷ் படமாக இருக்கட்டும், விஜய் படம் இருக்கட்டும், ஒரு சூர்யா சார் படம், இந்த படங்கள்லாம் நிறைய வரும்போது ஒரு நடிகர் மட்டும் என்னென்னா ஒரு சைலண்ட்டாகவே இருக்கார். உங்களுக்கு தெரியும் சியான் விக்ரம் அவர்கள். ஒரு டைமில் என்ன மாதிரி இருந்த நடிகர் எனக்கே தெரியும். நீங்களும் சொல்ல வேண்டியதில்லை அவரை பற்றி. ஏன் சியான் விக்ரமோட இந்த அமைதிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இப்போ அவர் படம் ஒரு 3 படம் அவருக்கு ஓரளவுக்கு பேசி ஓகே ஆகிருக்கு. 3 படமுமே இந்த மார்ச் எண்டில் நான் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தொடர்ச்சியாக வரிசை 1 by 1 படம் வரும். சரி, எது கேட்கணும், அந்த கிரேஸை வந்து ஏன் தக்க வைக்க அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கேப்பு, ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அது இந்த பீரியட் அவருக்கு வந்திருக்கு. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போது என்னென்னா உங்களுக்கே தெரியும், இந்த கோலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் இருக்கும். அந்த போட்டி கூட இருக்கலாம், பொறாமைப்படுறது. இப்போ வந்து பின்னாடி வந்த நடிகர்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்களே மார்க்கெட் ரீதியா அப்படின்ற மாதிரி வந்து இந்த முன்னணி நட்சத்திரம் யோசிச்சு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் முன்னணி போவாங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி போகிறவங்க முன்னாடி போயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ஆல் இன் த கேம். இல்லை சார், இப்போ நான் வந்து தாய்க்கழி திரைப்படம் வந்து நான் ஸ்பெஷல் ப்ரீமியர் பார்த்தேன். ஸோ சூர்யா சாருக்கும் சிவகார்த்திகேயன் சாருக்கும் ஆவாது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளம் நிறைய இப்போ சண்டைலாம் போட்டுருந்தாங்க. சூர்யா சாருக்கும் சிவகார்த்திகேயன் சாருக்கும் மார்க்கெட் ரீதியாக பிரச்சனை, மார்க்கெட் ரீதியாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூலாக பேசிட்டு இருந்தாங்க. தேர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் நேரவே பார்த்தேன். நான் ஸோ சூர்யா சார் கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் வந்து விஷஸ் பண்ணார், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் இவங்க எதுவும் சம்மந்தமே நம்ம சண்டை போட்டுருக்காங்கன்னு புரியல. நான் திரும்பவும் சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் சொல்ல சார், சமூக வலைத்தளம் விட்டுருங்க. இல்லை, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு சமூக வலைத்தளத்தில் தானே சொல்கிறாங்க. இல்லை, இண்டஸ்ட்ரியிலே அது மாதிரி டாக் போடுது. அதான் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் தான் சொல்கிறாங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம், நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவோம் நம்ம. சார், ரஜினி கமல் எப்படி நண்பர்களோ, எப்படி அஜித் விஜய் நண்பர்களோ, அதே மாதிரி எல்லா நடிகர்களும் அவங்களுக்குள்ள நடிகர்கள் தான். சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து நம்ம ரவி வந்திருக்காருங்க, ரவி மோகன், அவர் வந்து வில்லன் ரோல் பண்ணார் பராசக்தி படத்தில். அப்போ அவங்க தேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் எல்லாத்துக்கும் விஜய் சேதுபதி எல்லாருக்கும் வில்லன் ரோல் பண்ணிட்டாரு. விஜய்க்கு பண்ணிட்டாரு, ரஜினிக்கு பண்ணிட்டாரு, கமலுக்கு பண்ணிட்டாரு. ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஒரு வளையத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்றும் யாருக்கும் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, நீங்கள் அந்த கமலா சார் ரஜினி சார் படத்துலேயே யார் ஹீரோ அப்படின்ற மாதிரி கடைசி அந்த ப்ரொமோவில் கூட வந்து அதுதான் அந்த விஷயத்தோட ட்விஸ்ட். அது கடைசி வரைக்கும் யார் ஹீரோன்னு தெரியாமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுதான் படத்தோட எதிர்பார்ப்பை கூட்டம். அது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா ரஜினி வில்லனா தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது எனக்கு தெரியாது. ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை, அது எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். தெரியாத கருத்துக்கள் நம்ம சொல்லக்கூடாது. அது நெல்சன் என்ன பண்ணி வச்சுருக்காருன்றத நெல்சனுக்கு தெரியும், ரஜினி சாருக்கு தெரியும், கமல் சாருக்கு தெரியும். வேறு 4வது ஆளுக்கு தெரியுமா? மகேந்திரனுக்கு வேணால் தெரியும். இந்த 4 பேரத்தோட யாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லை. சரி சார், சார் இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.